கொளுத்தி எடுக்கிற இந்த வெயிலுக்கு ஏதாச்சும் கூலிங்காக குடிக்கலன்னா அந்த டே ஃபுல்ஃபில் ஆகாது. வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு கஸ்டர்டே நாங்கள் பண்ணிட்டோம். வாங்க எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணலாம். தர்பூசணி, பச்சை திராட்சை, சிவப்பு வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளப்பழம். வீட்டில் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கருப்பு திராட்சை, முந்திரி, பாதாம். இதுக்கு முக்கியமாக 1 லிட்டர் பச்சை பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 5 ஸ்பூன் பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடரை போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக அந்த பச்சை பாலை ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் எது வேணாலும் போடலாம். அடுப்பில் பச்சை பாலை வச்சு இது நல்லா பொங்கி வர டைமில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த இந்த பைனாப்பிள் கஸ்டர்ட் எசன்ஸ் இதில் சேர்த்துட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு இதில் தூவிட்டு நல்லா இதை சுண்ட காய்ச்சி எடுக்கணும். பால் நல்லா கட்டியான பிறகு நம்ம அடுப்பு அணைச்சி இதை கீழே எடுத்து வச்சு ஆற விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி காமிச்சிருந்த அந்த பழங்களில் பீஸாக வெட்டி இதில் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸையும் நாங்கள் பீஸாக வெட்டி இது கூட சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கலரி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி மறுநாள் அடிக்கிற வெயிலுக்கு எடுத்து குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா நச்சுன்னு வேற லெவலாக இருக்கும். கொளுத்துற வெயிலுக்கு உடம்பெல்லாம் குலுன்னு இருக்கும். இதுதாங்க சந்திரா சஞ்சரிப்பட்டி ஸ்டைலில் பண்ண ஹோம்மேட் கஸ்டர்ட். இதுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு கூட பண்ணலாம்.